யோசுவா 14:13 எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அது இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அது அடுத்த வசனத்தில் இருக்கு. எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னேற்றமே தேவசித்தம். சொல்லுங்கள். இப்போ யோசுவாவும் அவனுடைய சேனையும் எப்படி முன்னேறியது என்ற செய்தியை யோசுவா புஸ்தகம் முழுவதிலும் நீங்கள் வாசிக்க முடியும். யோசுவாவின் புஸ்தகமே ஒரு முன்னேற்றத்தின் புஸ்தகமாகும். அவர்கள் இருந்த இடத்திலே இருக்கவில்லை, முன்னேறினார்கள், ரொம்ப முன்னேறி கொண்டே இருந்தார்கள். இதில் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வரும்பொழுது இன்றைக்கு வாசித்தபடி எப்புன்னேன் குமாரனாகிய காலேப் என்கிறவன் யோசுவாவை பார்த்து சொல்லும் வார்த்தை, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தர் காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். உம்மை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் காதேஸ் பர்னேயாவிலே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். என்ன வார்த்தை சொன்னார்? 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் சுதந்திரமாக கிடவது என்று சொல்லி ஆணை. இப்போ நாம் முன்னேறதுக்கு முதலாவது எதை பார்க்கணும்னா, தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், அதை நினைப்பூட்டி கொள்ள வேண்டும், நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதை பிடித்து தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் இல்லாமல் ஜெபிப்பது தூண்டில் இல்லாமல் மீன் பிடிக்க முயற்சிப்பதாகும். வாக்குத்தத்தம் வேணும். வலை இல்லாமல் மீன் பிடிக்க முடியாதது போல ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. தேவன் பேசாத தேவன் அல்ல, பேசும் தேவன். அவர் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். நீங்கள் அதை சாதாரணமாக எண்ணியிருப்பீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்காக அவர் பேசியிருப்பார். நான் கண்டது, நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். தேவன் தான் என்ன பேசினாரோ அதன் அடிஸ்தானத்திலே அதை அஸ்திபாரமாக வைத்துத்தான் உங்கள் வாழ்க்கையை கட்டி அமைப்பார். அப்போ தேவன் உங்களோட என்ன பேசினார் என்கிறது ரொம்ப முக்கியம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்பது ரொம்ப முக்கியம். யோசுவாவுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், நீ எளிதாய் அதை ஜெயித்து கொள்வாய், உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன், நீ போய் அதை சுதந்திரித்து கொள்வாய். இது போன்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இதனால் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் யோசுவாவை பார்த்து சொல்கிறான், உங்களை பற்றியும் என்னை பற்றியும் மோசையை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதை நம்ம நினைக்கணும். சொல்லி வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் வார்த்தை கொடுத்து ஆணையிட்டிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆணையிடப்பட்டவைகள். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆணையிடப்பட்டவை. இப்போ நம்ம நான் ஆணையிட்டு சொல்கிறேன், இதை உனக்கு தருவேன் என்று சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆணையிட்டு அவர் வாக்கு பண்ணுகிறார். சொன்னார், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேண்டு மோசேக்கு சொன்னார். இவர்களுக்கு என்ன சொன்னார்? உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கிடவுது. நீ கால் மிதிக்கும் இடம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொந்தமாக இருக்க கிடவுது என்ற வாக்குத்தத்தத்தின் அடிஸ்தானத்தில் தான் முன்னேற்றமே இருக்குது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராமிஸ், முன்னேற்றம் எதிர்பார்க்காதீங்க. அதனால தான் வாக்குத்தத்தம் கவனமாக பார்க்கணும். கர்த்தர் சிலர்கிட்ட பேசிட்டு சிலர்கிட்ட பேசாமல் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. அவரவருக்கு பேசுவார், அவரவருக்கு விளங்கத்தக்க வண்ணம் பேசுவார். நீங்கள் இன்னும் அசதியாக இருந்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை இழந்து போவீர்கள். விதைக்காமல் அறுவடை இல்லை, வாக்குத்தத்தம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு அவர் என்ன சொன்னார் என்பது ரொம்ப முக்கியம். இந்த சபைக்கு அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார், என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் என்கிறதை அடிக்கடி நினைப்பூட்டுக் கொள்வது ரொம்ப முக்கியமானது. அருமையானவர்களே, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு
கர்த்தர் இந்த மாதம் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தாலே நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். நீங்கள் தனிப்பட்ட நிலைமையில் ஜெபிக்கும்போது உங்களோடு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருப்பார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருப்பார். இக்கட்டான சூழ்நிலை மேலே ஏன் வாக்கு தத்தம் கொடுக்குறாருன்னா, பண்பட்ட இதயமாக இருக்கும் இக்கட்டுகளின் நடுவில். சாதாரண நேரத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இக்கட்டு வரும்போது அவங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் இருக்கும். நல்ல உழுது தயார் நிலையில் வைக்கப்பட்ட நிலம் போல இதயங்கள் இருக்கும்போது அவர் வாக்குத்தத்த விதைகளை உள்ளே போடுகிறார். எனவே வாக்குத்தத்தம் தான் முன்னேற்றத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஆகவே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த போது அதை நான் நம்பினேன், ஆணித்தரமாக நம்பினேன். நான் ஏன் வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டும்? ஏனென்றால் அதை கொடுத்தவர் இயேசுவை நான் நம்புகிறேன். அவர் 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 எனக்கு சொன்னதை செய்வார்னு எனக்கு தெரியும். அதனால தான் முரட்டுத்தனமாக நம்பினேன். அப்போ எவ்வளோ கிண்டல் கேலி பண்ணாங்க, என்னைய பரியாசம் பண்ணாங்க. நான் கிரயம் செலுத்தி கொண்டே இருந்தேன், அழுதேன், கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்தேன். மக்களும் என்னோடு சேர்ந்து அன்பு நிறைந்தவர்கள் அழுது கண்ணீர் விட்டால். வாக்குத்தத்தம் தான் அடிஸ்தானம். அருமையானவர்களே, இந்த சபைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அந்த தொடர்ந்தேர்ச்சியாக வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டே, அதை ஞாபகப்படுத்தி கொண்டே, அதை நாமும் ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்தி கொண்டு அதை தேவனுக்கும் அதை சொல்ல வேண்டும். தேவன் கொடுத்த ப்ராமிஸை அவருக்கே சொல்லணும். இப்படி சொன்னீங்களேன்னு சொல்லி நினைப்பூட்டி ஜெபிப்போமானால் முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு முதல் வழி திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னேற்றத்தினுடைய 2வது வழி என்ன? இதே வேத பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், 8ஆம் வசனத்தை. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் என் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். முன்னேற்றத்துக்கு 2வது வழி என்னன்னா, மற்றவங்களை கரைய பண்ணாமல் உத்தமமாக இயேசுவை பின்பற்றுதல். இதுதான் முன்னேற்றத்துக்கு வழி. இதில் உத்தமமாக இயேசுவை பின்பற்றுதல்னு மட்டும் நான் சொல்லலை, மற்றவர்களை கரைய பண்ணாமல், அவங்கள வருத்தப்படுத்தாமல். நான் ஆண்டுகிட்ட ஆரம்பத்திலே ஜெபிச்சேன், கேளுங்க ஆண்டவரே, அடுத்த சபைகளை வருத்தப்படுத்தாமலே நான் முன்னேறணும். மற்ற சபைகள் வருத்தப்படக்கூடாது, அவங்களும் வளரணும், நான் வளரணும். நான் பிறரை பாதித்து நான் வளரக்கூடாது, பிறரை டிஸ்டர்ப் பண்ணி நான் வளரக்கூடாது. நான் என் முழங்காலில் என் ஜபத்தில் நான் வளரணும் என்று விரும்பினேன், ஜெபித்தேன். அவ்வாறே கர்த்தர் செய்தார். ஆனால் காதேஸ் பர்னேயாவிலிருந்து 12 வேவுக்காரர்களை மோசே அனுப்புகிறார். வேவு பார்த்து வாருங்கள், கானான் தேசத்தை, அது எப்படி இருக்க, வளப்பமோ அது எப்படி இருக்குது, செழிப்பாக இருக்குதா. 12 பேரும் போகிறார்கள். 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். அது வளப்பமான தேசம், ரொம்ப செழிப்பான தேசம், அங்கே பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய திராட்சை தோட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி எஸ்கோல் பள்ளத்தாக்களை ஒரு திராட்சை குலையை வெட்டி 2 பேர் தோளில் சுமந்து வர அவ்வளோ பெரிய திராட்சை குலையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான நாடு என்று அவர்கள் சொல்லி நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் 12 பேரில் 10 பேர் நல்ல நல்ல தேசம்தான். ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்கள், குடிகள் அரக்க வம்சத்தை சேர்ந்தவர்கள், ராட்சத புத்திரர், அவங்கள நம்ம எதிர்க்க முடியாது, ஜெயிக்க முடியாது, கானான் தேசம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி மற்றவங்களுடைய மனதை கரைய பண்ணாங்க. மற்றவங்களுடைய மனதை ரொம்ப வருத்தப்படுத்தினாங்க அல்லது அதைரியப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் கிடைக்கிற காரியம் கிடையாதுப்பா, இதெல்லாம் நடக்காது, மோசையை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவர் கூட்டு போகிறேங்கிறாரு, அங்கே ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், ராட்சத பிறவியெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி இந்த 10 பேரும் இஸ்ரவேலர்கள் நடுவில் துர்ச்செய்தியை, தப்பான செய்தியை அவங்க பரவ செஞ்சாங்க. பின்பு இந்த கதையினுடைய முடிவு என்ன? இந்த தப்பான செய்தியை பரவ செய்தவங்க வாதையினால் செத்தார்கள். தேவன் சும்மா இருக்க மாட்டார், வாதையினால் செத்தார்கள். ஆனால் அந்த 2 பேர் மட்டும் நல்ல செய்தியை அறிவித்தார்கள். யாரெல்லாம்? யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள், அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் தேவனை உத்தமமாய் பின்பற்றி வந்தார்கள். அப்போ நீங்கள் முன்னேறதுக்கு 2வது வழி என்னென்னா, மற்றவங்களை சோர்ந்து போக பண்ணாமல், அவிசுவாசமாக அதைரியமாக பேசாமல், நீங்களே நின்று நீங்கள் முன்னேற்றத்தை விரும்பி போனீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கட்டாயமாக வரும். அருமையானவர்களே, நீங்கள் இங்கே இயேசுவை ஆராதிக்கிறீர்கள், ஆனால்
இந்த சபைக்கு வராது இருக்கிற வெளியே இருக்கிற மக்களுக்காகத்தான் நான் ரொம்ப பாரப்படுகிறேன். உங்களுக்காக நீங்கள் எப்படியாவது தப்பிச்சிருவீங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானசானம் எடுத்துட்டீங்க, பரிசுத்தாய் பெற்றுட்டீங்க, நல்ல சபையை கண்டுட்டீங்க. உங்கள் பிசாசு உங்கள்கிட்ட வாலாட்ட முடியாது, வியாதி உங்கள்கிட்ட வராது, டாக்டருக்கு உங்கள் பணம் போகாது. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் இருக்கிற மக்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் அது இருந்தது. துர்ச்செய்தி சொன்னவர்கள் 10 பேரும் வாதையினால் செத்தார்கள் அப்படின்னு. அது மோசே வாதை வரட்டும்னு அவன் ஜெபம் பண்ணலை, அது கர்த்தராக பார்த்து செஞ்சது. அதனால் வாதம் வந்தால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஒன்று செய்வார்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது நீங்கள் இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பேசுனீங்கன்னா அதுதான் பெரிய தப்பு. முன்னேற்றத்தை நீங்களே தடுக்கிறீங்க. கர்த்தர் சொன்னதை கட்டாயம் அவர் செய்வார். அல்லேலூயா. அந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, நான் போம், அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம்டாங்க. பாருங்கள், அந்த வார்த்தை தான் உங்களுக்கு இருக்கணும் உங்கள் வாயில். நீ எதாக இருந்தால், உங்களுக்கு ஒரு வேலையா, பிள்ளைகளோட திருமணமா, உங்கள் குடும்ப முன்னேற்றமா, நீங்கள் எல்லாத்துலேயும் முன்னேறணும். வேலை இல்லாமலே சும்மா இருக்க முடியாது. முன்னேற்றம் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்கள் முன்னேறணும். அவங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும். வாலிப பிள்ளைகள் எத்தனை கனவுகள் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் பெருசாக கனவு கண்டிருப்பாங்க. பெருசாக நான் அப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வரணும். அதுக்குத்தான் நான் வழி சொல்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பு, அதுதான் அடிஸ்தானம். 2வது, இன்னொருத்தங்கள்கிட்ட போய் யார்கிட்டையாவது இது எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிடாத. நீ இன்னொருத்தர் மனசை சோர்ந்து போக வச்சிடாத. கர்த்தர் ரொம்ப கவனமாக கவனித்து கொண்டு வர்றார். தேவ சபைக்கு வராமல் யாரையும் தடுத்துறாதீங்க. இந்த பாருங்க, சபை போய் நானும் பார்த்தேன், என்ன கிடைச்சது, இப்படி சொல்கிறவங்கெல்லாம் வாதையினால் செத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி சரியா அவரை உத்தமமாக பின்பற்றினவங்க முன்னேறுறாங்க. அதில் 12 பேரில் 2 பேர் தான் முன்னேறினாங்க, யோசுவாவும் காலேபும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த 2 பேரில் உங்கள் பேரும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்று யோசுவாவாக இருக்கணும் அல்லது காலேபாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்பிரிட்டு சொல்கிறேன், யோசுவாவின் ஆவி, காலேபின் ஆவி, உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு தன்மை உங்களுக்கு இருந்தால் கட்டாயம் முன்னேறிடுவீங்க. நீங்கள் முன்னேறுவதற்கு, எல்லாத்துலேயும் முன்னேறுவதற்கு 3வது வழி என்ன அப்படின்னா, அருமையானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். நீங்கள் முன்னேறுவதற்கு உரிய இந்த 3வது வழி என்னென்னா, சூழ்நிலைமையை பார்க்காம உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதன்படி நீங்கள் வெளியிடணும். இப்போ விளக்கி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷம். அதில் நீங்கள் இயேசுனுடைய அன்பை விதைக்கிறீங்க, உள்ளே போய் சேர்த்து வைக்கிறீங்க. இயேசுனுடைய வசனத்தை சேர்த்து வைக்கிறீங்க, விசுவாசத்தை சேர்த்து வைக்கிறீங்க. மனதின் அடிப்படையில் இயேசுவை ஸ்ட்ராங்காக நம்புறீங்க. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க. வெளியே போகும்போது அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அங்கே ஏகப்பட்ட புயல் வருது, அங்கே ஏகப்பட்ட நாய்கள் குலைக்குது, அங்கே ஏகப்பட்ட துன்மாக்கள் கொக்கரிக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் அந்த சூழ்நிலைமையை பார்க்கக்கூடாது. எதைத்தான் பார்க்கணும்? உங்கள் இதயத்தில் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதன்படி நீங்கள் வாழணும், அதன்படி நீங்கள் பதில் பேசணும். இப்போ அங்கே நிறைய பேர் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. இடைஞ்சல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருதயத்தில் என்ன இருக்குது, நீங்கள் இயேசுவை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, பரிசுத்தாவியை உள்ளே வச்சுருக்கீங்க, விசுவாச விதைகள் உங்களுக்கு உள்ளே இருக்குது. இதை உங்களுடைய இதயத்தில் கர்த்தர் நிறைய நல்ல விதைகளை போட்டிருக்கார். உங்களுடைய இருதயம் ஒரு நல்ல நிலம், அதில் நிறைய விதைகளை போட்டிருக்கார். உங்களுடைய இருதயம் ஒரு நல்ல நிலம், அதில் மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்தை உள்ளே ஒளிச்சு வச்சுருக்கார். நீங்கள் சூழ்நிலைமை தக்கப்படி பேசாமல் இதயத்துக்கு தக்கப்படி பேசணும். உங்கள் இதயம் என்ன சொல்லுது செக் பண்ணி பேசணும். இப்போ நீ இங்கேருந்து மதுரைக்கு போகணும், அங்கே நான் உன்னை பயன்படுத்த போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நான் அந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறேன். கர்த்தர் சொன்னார்ல, அதன்படி செய்வோம். கர்த்தர் மதுரையில் பயன்படுத்துவார்னு சொல்கிறேன். போகிறீங்க, ட்ரெயின் போயிட்டுது, போக வழி இல்லை, பஸ்ஸுக்கு ஓடுறீங்க, அங்கே பயங்கர கூட்டம்.
ஆனால் நீங்கள் ஐயோ கூட்டமாக இருக்கேன்னு புலம்ப தேவையில்லை, ஐயோ ரயில் போயிட்டேன்னு புலம்ப தேவையில்லை. சொன்னாரே, மதுரையில் நான் உன்னையை பயன்படுத்த வேண்டி சொன்னாரே, அப்படியே இந்த உள்ளக்கு இருக்கிறத நம்பிக்கொண்டே இருங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸை விடுவாங்க. சம்திங் வில் ஹேப்பன் தட் யூ வில் கோ டு மதுரை. அந்த இலக்கை நீங்கள் அடைவதற்கு சம்திங் கர்த்தர் செய்து காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீங்கள் உங்களுக்கு சூழல் இருக்கிற சூழ்நிலைமே பார்க்காதீங்க, இதயத்தில் என்ன விதைக்கப்பட்டிருக்குது உள்ள. இன்றைக்கி நாங்கள் பேசுகிற வசனமெல்லாம் உங்கள் இதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்குது. பரலோக ராஜ்யமே உங்கள் இதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, நான் புரஜாதிகளுக்கு இயேசுவை பிரசங்கிக்கும்படிக்கு இந்த இயேசுவை எனக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருந்த போது அப்படிங்கிறார். இயேசு எங்கே வெளிப்பட்டார் பவுலுக்கு? முதல்ல அவர் உள்ளே வெளிப்படுத்தப்பட்டார். அதனால் உள்ளுக்கு இயேசு வெளிப்படுத்தப்பட்டபடினால அவர் யூதர்களுடைய பிரச்சனையும் அவர் பொருட்படுத்த மாட்டார், புரஜாதிகளுடைய பிரச்சனையும் பொருட்படுத்த மாட்டார். பெரிய அகரிப்பா ராஜாவாக இருக்கலாம், பெஸ்துவாக இருக்கலாம், பெரிய பெரிய ராஜாக்களும் கவலைப்பட மாட்டார். இவர் உள்ளுக்கு என்ன தேவன் சொன்னாரோ அதுதான் நடக்கும்னு அவருக்கு தெரியும். உங்கள் இதயத்தில் பாருங்கள், கர்த்தர் நிறைய விசுவாச விதையை விதைச்சிருக்கிறார். சூழல் எப்படி பார்க்காதீங்க. அது மழை பெஞ்சாலும், வெயில் அடித்தாலும், சோதனைகள் வந்தாலும், கொரோனா வந்தாலும் உங்களை கர்த்தர் கொண்டு போகிற முன்னேற்றத்தில் கொண்டு போய்தான் தீருவார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். அதுதான் நடக்க போகுது. அதான் அவன் காலேப் சொன்னான், எங்கள் இருதயத்தில் உள்ளபடியே உமக்கு உத்தரவு கொண்டு வந்தேன். எதன்படியே உத்தரவு கொண்டு வந்தேன்? நான் கண்ட உத்தரவுகளை கொண்டு வரல. அங்கே பெரிய ஏனாக்கின் புத்திரரை கண்டேன், அங்கே பெரிய எதிர்ப்பை கண்டேன், இதை கொண்டு வரல. ஏற்கனவே என் இருதயத்தில் பதிச்சு வச்சுருக்கிறேன். என் தெய்வம் பெரியவர், சர்வ வல்லவர் பெரியவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் பெரியவர் என்று எனக்குள்ள ஸ்ட்ராங்காக நான் போட்டிருக்கேன். என் இருதயத்தின்படியே உமக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்தேன், நாம் அதை போய் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று கொண்டு வந்தேன்னு சொன்னான். முன்னேறுவதற்கான வழி, மூணாவது வழி இதுதான். உங்கள் இருதயத்தை நல்ல வசனங்களால் நிரப்பிக்கொள்ளுங்க, நல்ல செய்தியினால் நிரப்பிக்கொள்ளுங்க, முழு நிச்சயமாக நிரப்பிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லணும், எனக்கு ஆசீர்வாதங்கள் முழு நிச்சயமாய் நடக்கும், அதில் சந்தேகம் துளியும் இல்லைன்னு உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை வளர்த்துக்கிடுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை நல்லா வளர்த்துக்கொள்ளுங்க. நானும் என்னையை சுற்றி நிறைய பேர் பல சூழ்நிலைமே காட்டினாங்க. ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகமும், அந்த தரிசனமும், அந்த வாக்குத்தத்தமும், அந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் எனக்கு வைத்திருந்த அந்த அன்பும், அதுதான். அதை வச்சே முன்னுக்கு போனேன். அதனால் நான் கொஞ்சம் முன்னேறினேன். இன்னும் நான் முன்னேறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு வீட்டை கட்டி வச்சுருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையை கட்டி வச்சுருப்பீங்க, இயேசுவை நம்பி இதயத்துக்குள்ளே ஒரு விருப்பத்தை கட்டி வச்சுருப்பீங்க. அந்த விருப்பத்தின்படி தான் கர்த்தர் நடத்துவாரே தவிர, தயவு செய்து சூழ்நிலைமையை பார்க்காதீங்க. சூழ்நிலைமையை பார்த்து அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டீங்க, நீங்கள் முன்னேற மாட்டீங்க. இதயத்தில் உள்ளபடியே முன்னேற போகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது, நீங்கள் முன்னேறணும், எல்லாத்துலேயும் முன்னேறணும். இப்போ மறுபடியும் சொல்லுங்கள், நான் முன்னேறுவதே தேவ சித்தம் அப்படி சொல்லுங்கள். பாருங்கள், அவனுக்கு காலேபுக்கு 85 வயசு வரைக்கும் அதே பலன் இருந்தது. அவனுக்கு இருந்த பலன் எப்படிப்பட்ட பலன்னா, யுத்தத்துக்கு போக்குவரத்து. சில பேர் யுத்தத்துக்கு போவாங்க, திரும்பி வர மாட்டாங்க, அம்பு எய்யப்பட்டு செத்து போவாங்க யுத்த காலத்திலேயே. இவர் என்ன வார்த்தை பேசுகிறார் பாருங்க, யுத்தத்துக்கு போக்கும் வரத்தம், போவேன் வருவேன் போவேன் வருவேன் போவேன் வருவேன்றார். அதுக்கு எனக்கு அன்னைக்கு தேவன் கொடுத்த பலன் இன்னைக்கும் வரைக்கும் இருக்குது. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் சொல்லி 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷமாக அதே பலன் என்கிட்ட இருக்குது. 40 வருஷமாக அதே வாக்குத்தத்தம் எனக்குள்ளே இருக்குது. 40 வருஷமாக அதே விருப்பமும் எனக்குள்ளே இருக்குது. ஆகவே நான் முன்னேறுவது நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே பலன். விசுவாசிகள் தங்கள் பலனை அடிக்கடி இழக்கிறது, தங்களுடைய ஜப பலனை இழக்கிறது, தங்களுடைய கிருபை அபிஷேக பலனை இழக்கிறது. அடிக்கடி நீங்கள் பலன் இழந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல பலனோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பும் நல்ல பலனாக இருக்கணும். நான் சொன்னேன்ல, நம்ம பணம் டாக்டருக்கு இல்லைன்னு, அதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப கன்ஃபஸ் பண்ணுங்க. முடியாத ஆண்டவரே, நான் உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் உம்மோடு உடன்படிக்கை செய்தவன். என் பணத்தை டாக்டருக்கு கொடுக்க மாட்டேன், என் பணம் சபைக்கு தான் கொடுப்பேன், ஊழியத்துக்கு கொடுப்பேன், மிஷினரிகளுக்கு கொடுப்பேன், ஆனால் டாக்டருக்கு கொடுக்க மாட்டேன். அருமையானவர்களே,
அதே சத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதே பலனை எனக்கு கொடுத்துருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு அதே பலனை கொடுப்பார். எத்தனை வருஷ பலன் உங்களுக்கு இருக்கும்? 40 வருஷ பலன் இருக்கும். இந்த ஆராதனையில் இருந்து 40 வருஷத்தை கணக்கு போடுங்க. இன்னும் 40 வருஷம் நீங்கள் பலனோடு இருக்கணும். சும்மா பிரசங்கம் பண்ணலை. வசனமெல்லாம் ஜீவன், வசனமெல்லாம் மருந்து, வசனமெல்லாம் உயிர் காக்கும் மருந்து. இதுதான் ஜீவ நதி. இயேசு சொன்னார், இந்த ஜீவநதி நான் உனக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கவும் நான் வந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும். அப்போது உங்களுடைய சுகம் பரிபூர்ணப்படும். ஜீவன்னா இந்த உலக ஜீவன், பரிபூர்ண ஜீவன்னா பரலோகம். உலகத்தில் 40 வருஷம் பலனாக இருக்கணும். நீ யாராக இருக்கட்டும், நான் 5 வருஷம் உயிரோடு இருப்பேன், செத்து போவேன் நினையாதீங்க. அதுக்காக இயேசு உயிரோடு எழும்பலை. உங்களை உயிரோடு காக்கத்தான் வந்திருக்கிறார், உங்களை சுகத்தோடு வைக்கத்தான் வந்திருக்கிறார். ஆனால் உங்கள் அடிப்படையில் உங்கள் இதயத்தில் உள்ளபடியே நீங்கள் பதில் பேசுங்க. உங்கள் இருதயத்தில் இல்லை டாக்டர் இல்லாமல் முடியாது, மருந்து இல்லாமல் முடியாதுன்னா இருதயத்தில் உள்ளபடி நடத்தப்படுவீங்க. உங்கள் இருதயம்தான் உங்களை நடத்து. பைபிள் சொல்லுது, உன் இருதயம் உன்னை எங்கே கொண்டு போகிறது. இப்படி வசனம் பேசுது நமக்கு. மகனே, உன் இருதயம் உன்னை எங்கே கொண்டு போகிறது? நீங்கள் முன்னேறணும்னு கர்த்தர் விரும்புகிறது நிச்சயம். ஆனால் நீங்கள் பலனை இழக்கிறீங்க. உங்கள் கிருபை பலனை இழந்துறாங்க, விசுவாச பலனை இழந்துறாங்க. யோசுவாவின் தேவன், காலேபின் தேவன் உன் நடுவில் உன்னோட தேவனாக இருக்கிறார். உனக்கு உரிமை, காலேபுக்கு உரிமை இருக்குன்னா உனக்கு உரிமை இருக்குது. காலேப் பழைய பிரமாணத்தின் கீழ் இருந்தவன், நீயோ புதிய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறாய். காலேப் பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்தவன், நீங்களும் நானுமோ புதிய இரத்த உடன்படிக்கை கீழே வந்திருக்கிறோம். நமக்கு காலேபை விட அதிக உரிமை இருக்கம்மா. உங்களுக்கு பலன் இருக்குது. அதே பலன் உங்களுக்கு திரும்ப இருக்கணும். ஒரு 10-20 இடங்களில் சுவிசேஷ கூட்டம் நடத்தக்கூடிய அதே பலன் உங்களுக்கு இருக்கணும், குறையக்கூடாது. கிருபை பலன், அபிஷேக பலன், ஜப பலன், வசன பலன். இந்த மைண்ட் இருக்குது பாருங்கள். மைண்டு சிலருக்கு சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் வயசான உடனே மறதி ஏற்படும், புத்தி மயக்கம் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தவர் சொல்லுவாங்க 60க்கு மேலே கிறுகிறுப்பும்பாங்க. 60 வயசுக்கு மேலேன்னா கிறுகிறுப்பாங்களாம். ஏன்னா அவன் ரட்சிக்கப்படலை, கிறுகிறுப்பான். நம்ம ஏன் கிறுகிறுக்கணும்? காலேப் சொன்னான், அதே பலன் எனக்கு இருக்குது. நீங்களும் சொல்லுவீங்க பாரு. இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழித்து கேட்டாலும், பாஸ்டர் அன்னைக்கு சொன்னீங்க அதே பலன் எனக்கு இன்னும் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சில பேர் நான்லாம் சுகம் நிறைய செஞ்சாச்சு, முடிச்சாச்சு, பார்த்தாச்சு, பிள்ளை கல்யாணம் ஆச்சு, பார்த்தாச்சு, பேர பிள்ளையும் பார்த்தாச்சு, உட்காந்துருவோம். சபை பெட்டி நிச்சயம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் கொஞ்சம் காலம் அடக்கமே இந்த சபையில் வைக்கக்கூடாது. நோ அடக்க ஆராதனை. வேறு எல்லா ஆராதனையும் வைங்க, எக்ஸப்ட் அடக்க ஆராதனை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன், உயிர் உள்ள தேவன், உயிர் தெழுந்த தேவன். ஈஸ்டரை கொண்டாடுறது பெருசு இல்லை சார், அதை விசுவாசிக்கிறது பெருசு. அன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசும்போது எனக்கு இருந்த அதே பலன் எனக்கு இப்போ இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லணும், 40 வருஷம் அதே பலன் எனக்கு இருக்குன்னு சொன்னால் தான் ஓடி ஆடி உழைப்பீங்க, ஓடி ஆடி சம்பாதிப்பீங்க. என்ன ஒரு இடத்துலையே உட்காந்துனா சொன்ன பற்றிலா சபக்குழி தான், அது வேண்டாம், ஓடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் உங்கள் பலனை பெருக்குங்க, உங்கள் பலனை கூட்டுங்க, ஜப பலனை கூட்டுங்க, உபவாச பலனை கூட்டுங்க, அபிஷேக பலனை கூட்டுங்க. கர்த்தர் உங்களை உடம்பு பலத்தையும் நிறையா கொடுப்பார், மனபலமும் கொடுப்பார். உங்களுக்கு பிரதர் எதை இழந்தாலும் பரவாயில்ல பிரதர், மனபலம் இழக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கர்த்தர் சொன்னதை செய்வார்னு ஸ்ட்ராங் மைண்டு. என்னத்தை செய்ய போகிறாருன்னு சொல்லிடாதீங்க, பெட்டி நிச்சயம். ஆனால் கர்த்தர் நான் எனக்கு சொன்னதை நிறைவேற்றியே தருவார். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஏன்னா இதை நம்மளாக போய் செய்கிறதில்லை, பரிசுத்தாவின் பலத்தில் செய்கிறதுனால நம்ம கர்த்தருடைய கையில் உள்ள ஒரு கருவி மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பானை நிறைய சோறு இருக்குது, ஒரு அகப்பையை உள்ள அள்ளி எடுக்கிறாங்க. நம்ம வெறும் அகப்பை தான் அள்ளி எடுத்து பரிமாறலாம். ஆனால் அகப்பை நின்றுக்கிட்டு எனக்கு பலன் இல்லை,
நாள முடியலை. நான் அகப்பை சொன்னதுன்னா அந்த அகப்பையை நேர நாளெலாம் எங்கே வைப்பேன்? கீழே நெருப்புக்கு தக்க 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 தக்கன்னு எரியுது. ஏய், உனக்கு முடியலையா? எரிஞ்சு போ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கையில் உள்ள ஒரு கருவி. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்கள், நான் இயேசுவின் கையில் உள்ள ஒரு கருவியாக இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறதுனால் நானும் சுகத்தோடு இருப்பேன். என் பலன் மாறாது. உறுதியான மனபலன் எனக்கு உண்டு. நான் முன்னேறுவது தேவ சித்தம். கைகளை போடுங்க. 5வது கடைசியாக நீங்கள் முன்னேறணுமானா என்ன செய்யணும்? வாசிங்க 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பானானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது யோசுவா எப்புனையின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். சரி, கடினமான மலை நாட்டை கேட்குறான். கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. பாருங்க, பெரிய கடினமான ஒரு மலை நாடு. அந்த நாட்களில் மலை நாட்டில் போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா மலை நாட்டில் உள்ளவங்க தான் இந்த ஏனாக்கின் புத்தர், ரொம்ப வளர்த்தியான ராட்சத புத்திரர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் இரும்பு ரதங்கள். அந்த மலைகளில் இவங்க வந்து பள்ளத்தாக்கில் போய் யுத்தம் பண்ணுவாங்க இஸ்ரவேலர்கள். அவங்க மலைகளில் இருந்து இறங்கி அம்புகளை எய்வாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம கர்த்தர் மலைகளின் தேவன் மட்டுமல்ல, பள்ளத்தாக்கின் தேவனும் கூட. பள்ளத்தாக்கின் தேவன் மட்டுமல்ல, மலைகளின் தேவனும் கூட. அங்கேயும் ஜெயிப்பார், இங்கேயும் ஜெயிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது காலேப் கேட்குறான் யோசுவாட்ட, எனக்கு அந்த கடினமான மலை நாட்டை எனக்கு தாங்க. அங்கே ஏற்கனவே ஏனாக்கியர்கள் பெரிய பெரிய ராட்சத புத்தரில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் அவர்களை துரத்தி அந்த நாட்டை நான் பிடிப்பேன் அப்படிங்கிறான். நீங்கள் முன்னேறணும்னா என்ன செய்யணும்னா, இதுவரை நீங்கள் செய்திராத ஒரு கடினமான ஒன்றை செய்ய தீர்மானியுங்கள். அப்போ தான் முன்னேறுவீங்க. ரொம்ப எதிர்ப்பு எந்த ஊரில் இருக்கோ அங்கே போய் சுவிசேஷ கூட்டத்தை நடத்தணும். எந்த மனுஷன் என் வீட்டில் ஜெபத்துக்கு வந்து உன்னை கொண்டு போடுவேன்னு சொன்னான், அந்த வீட்டில் போய் என்னங்க இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினம். உங்களுக்கு திக்கு திக்கு திக்குங்கும். ஆனாலும் தாண்டி கடினமானது, அங்கே தான் முன்னேற்றம் இருக்குது. ஸோ முன்னேறுவதற்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நம்புங்க, வாக்குத்தத்தத்தை நம்புங்க. 2வது, இதயத்தில் நிறையா விசுவாசத்தை சேர்த்து வைங்க. அதை நம்புங்க, எனக்கு கர்த்தர் செய்வார்னு. இதயத்தில் உள்ளபடியே நீங்கள் பேசுங்க, அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்கள் பிறரை வருத்தப்படுத்தாமலோ பிறரை அவிசுவாச வார்த்தை சொல்லி கரைய பண்ணாமலோ நீங்கள் உத்தமமாய் அவரை பின்பற்றுங்கள். 40 வருஷம் இருந்த பலனும் உங்களுக்கு இன்னும் இருக்கும்படிக்கு உங்களுடைய பலனை புதுப்பித்து கொள்ளுங்கள். நீங்கள் கடினமான ஒன்றை கேளுங்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அது கஷ்டமாக தெரியும். ஆனால் அதை எட்டி பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பீங்க, டே அப்பா எவ்வளவு முன்னேறிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை முன்னேற்றமான சிகரத்தில் கொண்டு வச்சிருக்கிறதை பார்ப்பீர்கள். எழும்பி நின்று ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஸ்தோத்திரம். யோசுவாவின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறீர். யோசுவாவை அழைத்தவர் எங்களை அழைத்திருக்கிறீர். காலேபை அழைத்தவர் எங்களை அழைத்திருக்கிறீர். காலேபுக்கு 40 வருடமாய் அதே பலன், இன்னையில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு அதே பலன் இருக்கணும். ஆண்டவர், பலன் குறுகி போகக்கூடாது. அது ஸ்திரீகளானாலும் புருஷர்களானாலும் அதே பலனில் இருக்கணும். அடியான் ஜெபிக்கிறேன், எல்லா வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் உம்முடைய சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு நல்ல பயிற்சி உண்டாகட்டும். எழும்பி பிரகாசிக்கட்டும். அவர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணட்டும். கர்த்தாவே, இந்த சபை எழுப்புதலடைந்த சபையாக இருக்கட்டும். இந்த சபை வளர்ந்து பெருகுகிற சபையாக இருக்கட்டும். யோசுவாவின் தேவனே, எங்கள் நடுவிலே அசைவாடும் ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்களை குறித்து உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்டால் நாங்கள் முன்னேறுவதே உம்முடைய சித்தம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.